பெரியாழ்வார் அருளிய திருப்பல்லாண்டில் 12வது பாசுரம். இது பலசுதி பாசுரமாக பெரியாழ்வார் அமைச்சிருக்க. இப்போ பாசுரம் பார்க்கலாம். பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சார்ங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லி புத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்று ரெப்பார் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே. இந்த பாசுரத்தில் பெரியாழ்வார் சொல்கிறார், பல்லாண்டு அப்படின்னு யார் சொல்கிறார்? பகவானை. அவர் எப்படிப்பட்டவர்? பவித்ரன், தூய்மையானவரை. அப்படிப்பட்ட தூய்மையானவரை எங்கே இருக்கார்? உயர்ந்த பரமபத்தில் இருப்பவரை. அவர் என்னெல்லாம் வச்சுட்டுருக்கார்? சார்ங்கம் என்ற வில்லை ஏந்தியவரை. சார்ங்கம்ங்கிறது உபலட்சணம், எல்லா ஆயுதங்களும் தான் வச்சுட்டுருப்பார். அப்படிப்பட்டவரை ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த விஷ்ணு சித்தர் விரும்பி பாடிய பல்லாண்டு. விஷ்ணு சித்தர்ங்கிறது யாருன்னா பெரியாழ்வாருடைய பெயர் தான். விஷ்ணு சித்தருக்கு 2 அர்த்தம் சொல்லுவாள். விஷ்ணுவை தன்னோட சித்தத்தில் வைத்திருந்தனால பெரியாழ்வாருக்கு விஷ்ணு சித்தர்னு பேர். இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்க, பகவானே விஷ்ணுவே தன்னோட சித்தத்தில் பெரியாழ்வாரை வச்சுட்டு இருந்தாராம். அதனால் விஷ்ணு சித்தர் விரும்பி பாடிய பல்லாண்டு என்ற பாசுரத்தை எப்போ பாடலாம்? எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் இடைவிடாமல் பாடிண்டே இருக்கணும். என்ன பாடணும்? நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்படியே சொல்லிகிட்டே இருந்தாக்க அவர்கள் அனைவருமே வைகுண்டம் போயிட்டு பகவானை சூழ்ந்திருந்து நல்லா சுற்றி சுற்றி வந்து அனுபவிக்கலாம். சூழ்ந்திருந்து எப்போது பல்லாண்டு பாடும் பாக்கியத்தை பெறுவார்கள் அப்படின்னு பெரியாழ்வார் இந்த பாசுரத்தை முடிக்கிறார்.